உடற்பயிற்சி வியாபாரம் ஆகிவிட்டதா, அல்லது மக்களை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்களா, அல்லது மக்களுக்கு பயம் வந்துவிட்டதா, அல்லது மக்களின் அடிப்படை தேவைகளில் இருக்கும் சமூக நல பிரச்சனையும் மனநிலை பிரச்சனையும் மேலும் வேலை பளுவும் பல்வேறு காரணங்களால் மக்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலை இந்த உடற்பயிற்சி காத்தருளுமா? ஏனென்றால் சமீப காலங்களில் உடற்பயிற்சி கூடங்கள், நவீன உடற்பயிற்சி கூடங்கள் பல்வேறு விஞ்ஞான உடல்நிலை அறிவுரையை கூறி பிரம்மாண்டமாக வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பகுதி ஆர்பி ரோட், ராஜேந்திர பிரசாத் ரோட். இது குரோம்பேட்டை, சிற்றலப்பாக்கம் மற்றும் அஸ்னாபுரத்தை இணைக்கும் பகுதி. கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவிற்குள் 10க்கும் மேற்பட்ட முக்கிய பிரபல ஜிம்கள், உடற்பயிற்சி கூடங்கள். எப்படி இந்த அசூர வளர்ச்சி, எதற்காக இந்த ஜிம்கள் வந்துள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லாப நோக்கமா, அல்லது மக்களின் உடல்நிலை பிரச்சனைக்கு தீர்வா, அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதா என்பதை முதலில் ஆராய்ந்து பார்ப்போம். பண்டைய காலத்தில் உடற்பயிற்சிக்கு என்று ஒரு கூடங்கள் கிடையாது. அன்றாட வேலைகளும் நடந்து செல்லுதல் போன்ற உடற்பயிற்சிக்காகவே இயற்கையாகவே அவர்களுடைய நடைமுறை இருந்தது என்றால் மாறுபட்ட கருத்து அல்ல. அதன் பின்பு ஊரு பொது இடங்களில் கர்லா கட்டை சுத்துவது போன்ற இயற்கை முறையில் செய்யப்பட்ட உடற்பயிற்சி மூலம் உடற்பயிற்சிகள் செய்யப்பட்டன. இப்படி ஒவ்வொரு உடற்பயிற்சியும் இயற்கையாகவே இருந்த நிலையில் நவீன கூடங்கள் இன்று ஆக்கிரமிப்பே என்று சொல்லலாம். இதோ பாருங்கள், குஸ்தி போட்டு இயற்கையாகவே மண்ணிலுடன் பழகும் இந்த இயற்கை குஸ்தி உடற்பயிற்சிகள் இப்பொழுது எங்கே போயின என்று வருந்தும் நாம், நவீனம் நம்மளை கவர்ந்திருக்க தொடங்கிவிட்டதா உடற்பயிற்சி மூலம் என்பதை பார்ப்போம். அன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்பது இயற்கையாகவே வேலை செய்தல் இருந்து நடைமுறையாக இருந்து வந்தது. இதுக்கென்று ஒரு தனி கவனமோ செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி கூடங்களின் அசுர வறட்சி ஏன்? அதற்கு காரணம் என்ன? எத்தனை வயது வரை இந்த உடற்பயிற்சி கூடங்களில் சென்று உடற்பயிற்சி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யலாமா? எத்தனை வயது வரை போகலாம்? என்ன உடற்பயிற்சி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். எந்த ஒரு வயது வரம்பு இல்லை என்று உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள் கூறுகிறார்கள். உடல் நலமும் மருத்துவரின் அனுமதியும் இருந்தால் 70 அல்லது 80 வயதை கடந்தவர்கள் தாராளமாக ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யலாம். வயது முதிர்ந்த காலத்தில் தசை வலிமை மற்றும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்க உடற்பயிற்சி மிகவும் அவசியமாகிறது. வயதானவர்கள் ஜிம் பயிற்சி செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களாக உடற்பயிற்சியை தொடங்கும் முன் இதய ஆரோக்கியம் மற்றும் முட்டு பிரச்சனைகள் குறித்து மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற வேண்டும். முதியவர்களுக்கான உடற்பயிற்சிகளில் அனுபவமுள்ள ஒரு ஜிம் மாஸ்டரின் மேற்பார்வையில் மட்டுமே பயிற்சி செய்ய வேண்டும். அதிக எடைகளை தூக்குவதை தவிர்த்து மிதமான கார்டியோ மற்றும் உடலை வலுவாக்கும் பயிற்சிகளை செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சு திணறல், நெஞ்சு வலி அல்லது தலைச்சுற்றல் ஏற்பட்டால் உடனடியாக பயிற்சியை நிறுத்தி மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். உங்களுக்கு பொருத்தமான உடற்பயிற்சியை முறையாக திட்டமிட்டு உங்களுடைய தற்போதைய வயது, ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள், முட்டுவலி, பிபி, சர்க்கரை வியாதி போன்றவை மற்றும் இதற்கு முன் ஜிம் பயிற்சி செய்த அனுபவம் உள்ளதா போன்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக யோசித்து அதை முறையான பயிற்சியாளரிடம் விவாதித்த பிறகே குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். கர்ப்பகாலம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியமானது, மகிழ்ச்சியான விஷயம். மகப்பேறு முதற்கட்ட உடற்பயிற்சியின் நன்மைகள். கர்ப்ப காலத்தில் உடற்பயிற்சி செய்வது பல நன்மைகளை வழங்குகிறது என்கிற உடற்பயிற்சி நிபுணர்கள்.
மேம்படுத்தப்பட்ட மனநிலை மற்றும் ஆற்றல் நிலைகள், சிறந்த தூக்கம், கர்ப்பகால நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தின் ஆபத்து குறைக்கப்படுவது, முதுகுவலி மற்றும் பிற அசௌகரியங்கள் குறையும். மேம்பட்ட தசை, தொனி வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை, பிரசவத்திற்கு பின் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புதல். பெரும்பாலான கர்ப்பிணி பெண்களுக்கு உடற்பயிற்சி பாதுகாப்பானது என்றாலும் உங்களுக்கு மாறி வரும் உடலுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை தேர்ந்தெடுப்பது முக்கியம். மகப்பேறுக்கு முற்பட்ட சில பாதுகாப்பான உடற்பயிற்சிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. நடைப்பயிற்சி என்பது அனைத்து உடற்பயிற்சி நிலைகளுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த குறைந்த தாக்க உடற்பயிற்சியாகும். இது உங்கள் முட்டுகளில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இதய ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது. நீச்சல் அல்லது நீர் ஏரோபிக் முழு உடல் பயிற்சியை வழங்குகிறது. அதே நேரத்தில் அதிக வெப்பமடையும் அபாயத்தை குறைக்கிறது. நீரின் மிதப்பு உங்கள் எடையை அதிகரிக்கிறது. இது உங்கள் முட்டுகளில் எளிதாக்கிறது மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது. மகப்பேற்புக்கு பிரசவத்திற்கு முந்தைய யோகா மென்மையான நீச்சி, சுவாசம் மற்றும் தளர்வு நுட்பங்களில் கவனம் செலுத்துகிறது. இது நெகிழ்த்தன்மையை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கவும் உழைப்புக்கு உங்கள் உடலை தயார் செய்யும். சரியான வடிவத்துடன் கூடிய லேசான வலிமை பயிற்சி தசை வலிமையை பராமரிக்க உதவும். இலகுவான எடைகளை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் முதுகு மற்றும் வயிற்றை கஷ்டப்படுத்தும் அதிக எடை தூக்குதல் அல்லது உடற்பயிற்சிகளை தவிர்க்கவும். உடற்பயிற்சி பாதுகாப்பு குறிப்புகள். கர்ப்ப காலத்தில் உங்கள் மருத்துவரை அணுகவும். எந்த ஒரு உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்குவதற்கு முன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறது சுகாதாரத்துறை. உங்கள் உடலை கேளுங்கள். உங்கள் உடலில் சமிச்சைகளுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு வலி, தலை சுற்றல் அல்லது மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுங்கள். நீரேற்றத்துடன் இருங்கள். நீரிழப்பை தடுக்க உடற்பயிற்சிக்கு முன்பு பின்பும் நிறைய தண்ணீர் குடிக்கவும். அதிக ஆபத்துள்ள செயல்பாடுகளை தவிர்க்கவும். ஏனென்றால் கர்ப்பிணிகளுக்கு உடற்பயிற்சி அவசியம். நன்மை பயக்கும். கடுமையான இரத்த சோகை, தொடர்ந்து இரத்த போக்கு, நஞ்சுக்கொடி பிரிவியா 26 வாரங்களுக்கு பிறகு, குறைப்பிரசவ ஆபத்து, முன் சூழ் வலிப்பு அல்லது கர்ப்ப காலத்தில் தூண்டப்பட்ட உயர் இரத்த அழுத்தம், கடுமையான இதயம் அல்லது நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள் உடற்பயிற்சியை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மருத்துவர் ஆலோசனையை பெற்றே எதையும் பின்பற்ற வேண்டும் என்பது மருத்துவத்துறை அறிவுறுத்துகிறது. எனவே பாதுகாப்பான உடற்பயிற்சி கர்ப்பிணிகளுக்கு ஆபத்தை தவிர்க்கும். ஜிம்முக்கு சென்றால் உடல் எடை குறையுமா? இதற்கான பிரத்யேக ஜிம்கள் உள்ளது என்றாலும் நடைப்பயிற்சி சிறந்த எளிய உடல் எடையை குறைக்கும். உயரமான பகுதிகளை நோக்கி நடப்பதும், தினசரி 10,000 அடிக்கு குறையாமல் நடப்பதும், வெயில் காலங்களில் காலை பொழுதில் வெயிலில் நடப்பதும் உடல் எடையை குறைக்கும். ஆனால் உணவு கட்டுப்பாடு அவசியம் என்கிறார்கள் உடற்பயிற்சியாளர்கள். எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் அளவுக்கு மீறிய உணவு ஆபத்து. ஜங்க் ஃபுட், கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிக காய்கறி, கீரைகளை உணவுக்கு எடுத்துக்கொள்வதும் பழங்களை எடுத்துக்கொள்வதும் அவசியம் என்றாலும் அதிக இனிப்பு சுவையுள்ள பொருட்களை தவிர்ப்பது உடல் எடையை குறைக்க உதவும் என்கிறார்கள் உடற்பயிற்சியாளர்களும் மற்றும் உணவு கட்டுப்பாடு மருத்துவர்களும். எனவே உடல் எடையை குறைப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செல்வதாலே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பகத்தன்மை உள்ளது அல்ல. உங்களுடைய உடல் நிலை, அதற்காக நீங்கள் உண்ணும் உணவின் கட்டுப்பாடு, சுகாதாரம், குடிக்கும் நீரின் அளவு போன்றவையும் நடைமுறையில் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் உடல்நல பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். குறிப்பிட்ட வயதுக்கு மேல் எந்த வயதில் என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை அறிந்தும் மருத்துவர்கள் ஆலோசனை பெற்ற பிறகே உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்வதும் பயிற்சிகள் எடுப்பதும் நலம் தரும். எனவே ஆபத்தை
நாமே எதிர்நோக்காமல் அதற்காக முறையான ஒரு அமைப்பு மூலம், பயிற்சியாளர் மூலம், மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்ல உடற்பயிற்சிக்கும் உடலுக்கும் நலத்தை தரும் என்பது பொதுவான கருத்து. வயது முக்கியமல்ல, செயல்படும் முறைதான் முக்கியம் என்கிறார்கள் மருத்துவர்கள்.